Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Halo insyaallah இது பெயரால் இதை பத்திமான தலைப்பு அல்லாமை படைப்பில் சிறந்தது பகலா இரவா அப்படிங்கிறதுல பகல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பகல் ஏன் சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பெருநாள் தொழுகை, அதாவது பக்ரீத் தொழுகையும் ரமலான் தொழுகையும் நம்ம எப்போ தொழுகிறோம்? பகலாக தொழுகிறோம். அதாவது சூரியன் பிடிச்ச பிறகு தான் நம்ம ரெண்டு பக்ரீத் தொழுகையும் ரமலான் தொழுகையும் தொழுகிறோம். ரெண்டாவது இஸ்ராக் தொழுகை. இஸ்ராக் தொழுகை இப்போ பகலாக தொழுகிறோம். இஸ்ராக் தொழுகைன்னா என்னன்னா, இஸ்ராக் தொழுகை தொழுகிறவங்களுக்கு இன்னொரு ஹஜ் செஞ்ச நன்மை கிடைக்கலாம். அப்போ அந்த தொழுகையை நம்ம பகலாக தொழுகிறோம். அதாவது சூரியன் முடிச்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இஸ்ராக் தொழுகை தொழுகிறோம். மூன்றாவது லுஹா தொழுகை. லுஹா தொழுகை வந்து தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பகரமானது. அதாவது நம்ம பகல்ல வந்து லுஹா தொழுகிறோம். லுஹா தொழுகை தொழுது நபில் ரெண்டாயிரம் தொழுது அப்போ பகல்ல நம்ம என்ன துவா கேட்கிறோமோ அந்த துவா அப்படியே கபுலாகும். அது லுஹா தொழுகை. அந்த தொழுகையை நம்ம பகல்ல தான் தொழுகிறோம். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகையில பேணுதலாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசர் தொழுகை நம்ம எப்போ தொழுகிறோம்? பகல்ல தான் தொழுகிறோம். அப்புறம் ஸ்கூல், காலேஜ், மதரசா இதெல்லாம் எப்போ போவோம்? பகல்ல தான் போவோம். ஒரு வேலையை நம்ம பார்த்தா கூட பகல்ல தான் வேலை செய்வோம். நைட்டு கிளம்பி போக மாட்டோம் வேலைக்கு. பகல்ல 6 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலோ காலேஜோ மதரசாவோ எப்போனாலும் நம்ம பகல்ல தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு ஏதாச்சும் நல்ல ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா, நல்ல காரியம் ஏதாச்சும் வைக்கிறாங்கன்னா நம்ம பகல்ல தான் வைக்கிறோம். இப்போ ஒரு கல்யாணமே வைக்கிறாங்கன்னா நம்ம நைட்டு வைக்க முடியுமா? பகல்ல தான் வைக்கிறாங்க. பால் காய்ச்சல், கல்யாணம், எதுனாலும் பகல்ல தான் வைக்கிறாங்க. அப்போ பகல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் படைப்பிலே இரவும் பகலும் மாறி மாறி வருவது. அது அறிவுரையோருக்கு பல அத்தாட்சிகளை உள்ள கூறுகிறது. அது அல்லாஹ்வின் படைப்பில் சிறந்தது இரவு என்பதை பற்றி உரையாட வந்துள்ளது. சில சிறப்பு இரவுகளில் செய்யப்படும் அமல்கள் சிறந்ததாக கருதப்படும். ஷாபான் மாதத்தின் 15ஆம் இரவு போன்ற சில இரவுகளை அல்லாஹ் மன்னிக்கும் இரவாக குறிப்பிடுவதாக ஹதீஸ்கள் கூறுகின்றன. இரவு ரமலான் மாதத்தின் மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. அல்லாஹ்வின் பல முக்கியமானது இரவு. ஒரு முஸ்லிமுடைய வாழ்விற்கு மிகவும் மகத்துவமான இரவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நான் வந்து பேச வந்திருக்க தலைப்பு படைப்பினங்களில் சிறந்தது இரவா பகலா அப்படின்ற ஒரு இதில் வந்து பகல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய தோழி ராபியா வந்து சொன்னாங்க, பகல்ல தான் எல்லா வேலையும் நடக்குது, பகல் தான் எல்லா வணக்கங்களும் நடக்குது, மனிதர்கள் வந்து எல்லாமே பண்றாங்க அப்படின்னு. இதை எப்படி நான் வந்து விவரிச்சு சொல்றேன்னா, பகல் அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பான அருட்கொடையா இருக்குது. பகல் நேர வேலைகள் வந்து எல்லாமே வந்து எப்படின்னா ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பான வேலைகள் வந்து என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பகல் நேரத்துல தான் இருக்கும். பகல் வந்து எப்படின்னா இருளை அகற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. எவ்வளோ நேரம் இருட்டில் இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சம் வந்துதான் சேரணும் அப்படின்ற ஒரு இதுக்காக தான் அல்லாஹ் வந்து பகலையும் படைத்திருக்கான், இரவையும் படைத்திருக்கான். ஆனா மனிதர்களுடைய கணக்குப்படி பார்த்தா பகல் நேரம் இருக்குல்ல, அதோட நேரங்களுடைய வந்து
டியூரேஷன் வந்து அதிகமாகவே இருக்கு. ஒரு மனிதன் வந்து சராசரியாக 8 மணி நேரம் தூங்குறான், ஆனால் 16 மணி நேரம் உழைக்கிறான். அப்படின்ற பார்த்தா பகல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பகலுக்கு இஸ்லாமிய பார்வையும் இருக்கு, அறிவியல் பார்வையும் இருக்கு. இஸ்லாமிய பார்வைகள் பார்த்தா காலையில ஒரு மனுஷன் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நமக்கு 5 நேர தொழுகையிலிருந்து காலையில படுத்துது. இரவு வந்தாலும் காலையில 3 வேளை தொழுகை அவனுக்கு கிடைக்குது. இது போக சுண்ணத்தான தொழுகை, நஃபிலான தொழுகைகள், நஃபிலான வணக்கங்கள்னு சொல்லி எல்லாமே பகல் நேரத்துல வரும். பகல் நேரத்துல வந்து மனிதர்கள் வந்து சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஏன்னா அறிவியல் முறைப்படி பார்த்தா பகல் நேரத்துல அவங்களுக்கு வந்து சூரியன் ஒளி வந்து கிடைக்கும். இந்த சூரியன் ஒளி கிடைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு விட்டமின் டி சத்து வந்து அவங்களுக்கு அதிகமாகுது. அதனால வந்து அறிவியல் சார்ந்த அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆக்டிவா ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா அடுத்தடுத்து அவனோட வேலைகள் வந்து அதிகமாக நடக்கும். வேலைகள் அதிகமாக நடக்க என்ன ஆகும்னா, நம்ம ஒரு வேலை பண்றோம்னா அது ப்ரொடக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து இது சொல்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தா பகல் நேரம் வந்து அல்லாஹ் வந்து சொல்றான், உங்களுக்கு பகலையும் இரவையும் மாறி மாறி படைத்திருக்கிறேன், எதற்காக என்னையும் நீங்கள் வந்து சிந்திப்பதற்காக. இந்த சிந்திச்சு பார்த்தா பகல் நேரத்துல நீங்க எவ்வளவோ வேலைகள் பார்க்கலாம். காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, காலைல எந்திரிச்சோடனே துவா சொன்னதோட எந்திரிக்கிறீங்க, அங்க ஒரு பாயிண்ட். அதுக்கடுத்து எந்திரிச்சு உரு பண்ணி தொழுகிறீங்க, ஃபஜர் தொழுகிறீங்க. 2 ரக்காத் தொழுதாலும் அன்றைய நாளுக்கான உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் ஆகிய இதுவே அந்த 2 ரக்காத் ஃபஜர் தொழுகை தான். இன்னும் உங்களுக்கு அந்த 2 ரக்காத் சொன்னால் அல்லாஹ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, காலையில 2 ரக்காத், லுஹர்ல 4 ரக்காத், அசர்ல 4 ரக்காத். யார் யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு வந்து சொர்க்கத்துல வந்து ஒரு தனியான ஒரு மாளிகையை வந்து தர அப்படின்னு. அதனால இறைவனின் படைப்பிற்கு சிறந்தது பகல் தான் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிதான் இருக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பின் மகிய அல்லாஹ்வின் இருப்பேரை அருளம் செய்கின்றேன். இப்போ நம்ம டாபிக் எடுத்தோம் என்ன அப்படின்னா, இரவு பெருசா பகல் சிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பகலில் நம்ம என்னதான் வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு இரவு அப்படிங்கிறது ஒரு தேவை. நம்ம நல்ல உறக்கம் இருந்தால் மட்டும்தான் பகலில் நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்மளால் கரெக்டாக செய்ய முடியும். இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் கேட்பாங்க என்னாச்சு உங்கள் பேசே நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒன்று ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நம்ம இதில். இப்போது அல்லாஹ் சொல்கிறான், இரவோட முக்கியத்துவத்தை வந்து குர்ஆனில் சொல்கிறான், மனம் அமைதி பெற உங்களுக்கு இரவினை ஆடையாக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வே சொல்கிறான், ஒரு மன அமைதி வேணும் அப்படின்னா தூக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மன அமைதி பெற முடியும். இரவு வருவதும் பகல் போவதும் அல்லாஹ்வின் அடையாளங்களில் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறான். இரவு என்பது ஓய்வுக்கான நேரம், இரவு வழிபாட்டுக்கான நேரம், தஹஜ்ஜுத் எனப்படும். இரவில் வந்த பெரும் நிகழ்வுகள் மிரா, லைலத்துல் கத்ர் முதலியன ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு சிறப்பை பற்றி எப்படி எடுத்துரைந்திருக்காங்க அப்படின்னா, உன் இறைவன் ஒவ்வொரு இரவிலும் கடைசி மூன்றில் ஒன்று உள்ளபோது முதல் காட்சி கட்டத்திற்கு இறங்குவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ்ல அல்லாஹ் இரவின் கடைசி பகுதியில் தானே நெருக்கமாக வருவதை குறிப்பிடுகிறார். அந்த நேரம் துவா கபுலாகும் நேரம். அதாவது நம்ம என்னதான் துவா கேட்டாலுமே தஹஜ்ஜுத் தொழுகை அப்படிங்கிறது ஒன்று வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம தூங்கலாம் என்ன ஆகும், சைத்தான் வழி கெடுக்கிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் அதை கபலாக்குறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவில் கடைசி 10 நேரம் சிறந்த வழிபாட்டு நேரம் அப்படின்னு 3 பிரியுது. என்னென்ன அப்படின்னா தஹஜ்ஜுத் தொழுகை, துவா, இஸ்திக்ஃபார். இந்த 3ம் வந்து இரவில் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. நம்ம என்ன துவா கேட்டாலுமே அந்த ரஹ்மத் கதவுகள் திறக்கப்படும். தஹஜ்ஜுத் தொழுகையோட அடையாளமாக என்ன விளங்குது அப்படின்னா முத்தகீன் அப்படிங்கிற அடையாளம் விளங்குது. இஸ்திக்ஃபார் செய்வதனால நம்மளோட பாவ மன்னிப்புகள் ஏற்கப்படுது. அவன் அல்லாஹ் சொல்றான், அத்தாரியாத் அப்படிங்கிற ஒரு வசனத்துல, அவர்கள் இரவின் ஒரு பகுதியை தூங்கி காலையில் மன்னிப்பு கேட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்றான். லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற இரவை பற்றி பார்க்கணும். இப்போ லைலத்துல் கத்ர் அப்படின்னா ஒரு இரவு 1000 மாதங்களை காட்டிலும் சிறந்தது அப்படின்னு சொல்றோம். கதிர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. இந்த ஒரு இரவில் அல்லாஹ்வின் கருணை முழுமையாக வெளிப்படும். இந்த இரவில் தான் ஜிப்ரீல் நபி அவர்கள் மீது குர்ஆன் இறங்கின. இதைவிட சிறந்த இரவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ மனிதன் இரவுல சிந்திக்க செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இரவில் அமைதி உள்ளது, மனது சாந்தியாக இருக்கிறது. இந்த நேரம் தான் சிந்தனைக்கும் துஆக்கும் குர்ஆன் வாசிப்பிற்கும் சிறந்த நேரம். அதாவது மனிதன் ஒரு நல்ல சிந்தனை செய்யறதுக்கு இரவு தான் ரொம்ப அமைதியான ஒரு நேரமா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல தான் எந்த ஒரு வேலையும் நடக்காம ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த உலகமே. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு துஆ கேட்கறதுக்கும் சரி, ஒரு சிந்தனை செய்யறதுக்கும் சரி நல்ல ஒரு இதா இருக்கும்னு சொல்றோம். இரவில் எழுந்து ஓடுவது மிகவும் தாக்கம் செய்கின்றது மற்றும் வாசிப்புக்கு மிகவும் சீரானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இரவுல டக்குன்னு ஒரு மொழி படிச்சுன்னா நம்ம என்ன துவா கேட்டாலுமே கபுல் ஆகும். அதனால இரவு ரொம்ப சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். இன்றைக்கு நம்ம மதரசால அல்லாஹ்வின் படைப்பில் சிறந்தது பகலா இரவா அப்படின்ற பட்டிமன்றத்தில் பகல் தான் அப்படின்றதுக்காக நான் பேச வந்திருக்கேன். எனக்கு முந்தி பேசின ஆலிமா சொன்னாங்க, எனக்கு முந்தி பேசின என்னுடைய எதிரணி எல்லாருமே சொன்னாங்க லைலத்துல் கதிர், தராஃபி எல்லாமே இங்கே தான் இந்த மாதத்தில் இரவில் தான் வருது அப்படின்னு சொல்லி. ரமலான் மாதம் அப்படிங்கிறது ஒரு மிகவும் சிறந்த மாதம். அந்த சிறந்த மாதம் அப்படிங்கிறது பகல் இரவு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த மாதம் முழுவதுமே நம்ம நோம்புல இருக்கோம், துவா கேட்குறோம், திக்ரு செய்கிறோம். இது எல்லாமே பகல் நேரத்தில் நடக்குது. யாராவது நோன்பு நான் தூங்க போகிற நேரத்தை நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குவாங்களா? மாட்டாங்க. காலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நோன்பு வைத்து சூரியன் மறையும் போது தான் முடிக்கிறாங்க. அப்போ பகல்லேயே அந்த நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடும். அப்படி பார்க்கும்போது இந்த ரமலான் மாதத்துலேயே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே நோன்பு தான். நோன்பு இருக்கிறது எதில்? பகலில். அப்போ பகல் சிறந்ததா இல்லை இரவு சிறந்ததா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகலில் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது. என்னென்ன அமல்லாம் செய்கிறோம்? இப்போ பகல் நேரத்தை எடுத்துக்கிட்டாலே சூரியன் எப்போ உதயமாகுது, அது எப்போ மறையுது அப்படிங்கிற அந்த ஒரு இடைவெளி, அந்த நேரம் மட்டும்தான் பகல் அப்படின்னு சொல்லுவோம். நிலவு வரும்போது அது இரவன் அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு நாளில் நமக்கு கிடைக்கிற தொழுகைகள் 5 நேர தொழுகை பர்ல தொழுகை இருக்கு, சுன்னத் நஃபில் அதெல்லாம் அடுத்தபடி. ஃபர்ஸ்ட் 5 நேர தொழுகை பர்ல தொழுகை இருக்கு. அதுல எத்தனை தொழுகை நமக்கு பகல்ல கிடைக்குது? ஃபஜர், லுஹர், அஸர், இந்த 3மே கிடைக்குது. 2 பெருசா 3 பெருசா? அப்போ பகல் பெருசா இல்லை இரவு சிறப்பா? இப்போ முதல்ல நம்ம ஃபஜரை பார்க்குறோம் அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதிகாலை நேரத்தில் சூரியன் உதயமாவதற்கு இடையில இறைவன் ரிஸ்கை நமக்கு வைத்திருக்கிறான், அந்த வாழ்வாதாரத்தை நமக்கு வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அந்த நேரத்தில் நம்மளோட ஃபஜர் தொழுகை நமக்கு கிடைக்குது. சூரியன் உதயமாகும் நேரத்தில், அதாவது உதயமாவதுக்கு முன்னாடி பகல் ஆரம்பிக்கும் நேரத்தில் நமக்கு ஃபஜர் தொழுகை கிடைக்குது. அப்போ ஒரு நாளோட ஆரம்பமே ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அமல். அதாவது தொழுகை அப்படிங்கிறது நம்ம செய்யற வணக்கங்கள்ல ரொம்ப உயர்ந்த வணக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, அது அப்படிதான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஆரம்பிக்கும் போதே ஒரு தொழுகையை கொண்டு ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த பகல்ல தான் அந்த தொழுகை வருது. அப்ப அந்த பகல் எவ்வளவு சிறப்பானதா இருக்கும். அதே மாதிரி ஃபஜர் நேரத்துல தான் பகல் மற்றும் இரவு ராக்குமார்கள் 2 பேருமே ஒன்று போடுற நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா அந்த ஃபஜர் தொழுகை அப்படிங்கிறது மலக்குமார்கள் நம்மளோட சேர்ந்து, அதாவது 2 நேர மலக்குமார்கள் நம்மளோட சேர்ந்து தொழுகிற சாட்சி சொல்ற ஒரு தொழுகையா அமையுது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன குர்ஆன ஃபஜ்ரி கானம் மஷ்ஹூதன், சின்னமாக அதிகாலை நேரத்தில் குர்ஆன் ஓதுவது சாட்சி சொல்லப்படக்கூடியதாகும். ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம தொழுகிறோம், அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது குர்ஆன் ஓதுவது சாட்சி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான்.
அப்படின்னா அந்த காலை நேரம் எப்போ ஆரம்பிக்கும் போது இவ்வளோ சிறப்புகளோடு ஆரம்பிக்குது. அப்போ அந்த காலை நேரம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு சுன்னத் தொழுகை லுஹா, அதாவது காலை 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். சூரியன் எப்போ நம்ம உச்சிக்கு போகுதோ அந்த உச்சிக்கு போகும்போது தொழுவது நமக்கு மக்ரூஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் உச்சியில் இருக்கும்போது நம்ம தொழ மாட்டோம். சூரியன் வந்துட்டு அதாவது காலையில் உதிர்ச்சி உச்சிக்கு போகிறதுக்கு அந்த நடுவில் இருக்க கேப் 8 to 11 மணி லுஹா தொழுகை தொழுகிறோம். எனக்கு முன்னாடி வந்த ஆலிமா சொன்னாங்க, ராபியா ஆலிமா சொன்னாங்க, லுஹா தொழுகை லுஹாவோட 2 நஃபில் தொழுதா அது வந்துட்டு தௌஜத் தொழுகைக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்களா, ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்புனவர்கள் லுஹா தொழுங்கள், வித்ரு தொழுது விட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வு புகாரி நூலில் வருது. அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் காலையில் தான் வருது. லுஹா தொழுக சொல்லியிருக்காங்க, அதுவும் காலையில் தான் வருது. அப்போ அந்த சூரியன் உதிச்சிலேருந்து உச்சிக்கு போகிற நேரத்துக்குள்ளே நடக்கிற ஒரு சுண்ணத்தான விஷயம். அடுத்தபடியா லுஹர் தொழுகை. அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன்ல சொல்றான், வஅகிம ஸலாத்து தரஃபின் நஹாரி வஸுலஃபன் மினல் லைல். அதாவது பகலில் இரு ஓரங்களில் இருந்தும் இரவு நேரம் சிறிது கழிந்த நேரத்திலும் இருக்கிற தொழுகை அதை நீங்கள் வந்துட்டு நிலைநாட்டுங்க அப்படின்னு சொல்றான். அதாவது காலையில் நம்ம சூரியன் உதிக்குது, அது கொஞ்சம் 2 இது போனதுக்கு அப்புறமா நம்ம தொழுகிற தொழுகை லுஹர். அப்படின்னா ஒரு நாள்லேயே வந்துட்டு 2வது அமோகமாக ஒரு நாள் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம தொழுகிறோம். இந்த காலையிலேருந்து இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்கிறதுக்கான நம்ம லுஹர் தொழுகை எப்படி தொழுவோம் அப்படின்னா, உலகமே சத்தமாக இயங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்ம லுஹர் தொழுகையை ரொம்ப அமைதியாக தொழுவோம். நமக்கு அமைதி கொடுக்கக்கூடிய தொழுகை எது அப்படின்னா லுஹர். அதற்கு பின் அசர். அல்லாஹ் தஆலா பக்ரா சூராவுல ஹாஃபிலு அலா ஸலாத்தி வ ஸலாத்துல் உஸ்தா. ஸலாத்துல் உஸ்தா அப்படின்னா நடுத்தரமான தொழுகை. நடுத்தரமான தொழுகை அப்படின்னா இது எப்படி நடுத்தரமான தொழுகைன்னு சொல்றாங்க அசரை அப்படின்னா, 5 இருக்கு. 5 தொழுகை வந்து நமக்கு ஒரு நாளில் கிடச்சிருக்கு. அதில் காலையில் 2 தொழுகை, மதியம் 2 தொழுகை போக நடுவில் அசர் இருக்கு. அதனால தான் நடுத்தரமான தொழுகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எந்த செயலை செஞ்சாலுமே நடுவு நாளில் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்றைய நாளில் ஒரு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க, புதன்கிழமை வந்துட்டு ஒரு வேலை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்துட்டு நஷ்டத்தில் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லி புதன்கிழமை என்று ஒரு புதிய வேலையில் ஒரு வியாபாரத்தையோ ஒரு காலேஜையோ எதை திறந்தாலும் அது நஷ்டத்தில் போய் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த நடுத்தரமான நாளைக்கே இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் அப்படின்னா நடுத்தரமான தொழுகைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கும். அந்த தொழுகை வர பகல் நேரம் எவ்வளோ சிறந்ததாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம குர்பானி கொடுக்குறோம். துல்ஹஜ் மாதத்தில் என்னோட எதிராளிகள் சொன்னாங்க, ரமலான் மாதத்தில் வித்ரு வந்துட்டு நைட்டு தான் வருது, தராஃபி நைட்டு தான் வருது, எல்லாமே நைட்டு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துல்ஹஜ் மாதத்தில் குர்பானி எப்போ கொடுப்போம்? காலை நேரத்தில் தான் கொடுப்போம். தொழுகை எப்போ தொழுவோம்? காலை நேரத்தில் தான் தொழுவோம். இப்படி பகல் நேரத்துக்கு இவ்வளோ சிறப்புகள் வந்துட்டு அல்லாஹ் வைத்திருக்கான். அப்படி இருக்கும்போது பகல் சிறந்ததா இரவு சிறந்ததா அப்படின்ற இந்த ஒரு பட்டிமன்றத்தில் பகல் தான் சிறந்தது அப்படின்ற என்னோட கருத்தை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. والعاقبة الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد محمد وآله وصحبه أجمعين. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இந்த மதத்தால் அல்லாஹ்வின் படைப்பே சிறந்தது இரவா பகலா என்று ஒரு
பட்டிமன்ற மாதிரி நடக்கும். அதில் வந்து நான் இரவு பற்றி பேச வந்திருக்கேன். இஸ்லாத்தில் வந்து இரவு நேரம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது, முக்கியத்துவமானதாக இருக்குது. அதில் செய்யப்படும் வணக்கங்களும் பாவ மன்னிப்பும் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இரவை பற்றி பல ஹதீஸ்கள் உள்ளது. என்னன்னா, எனக்கு முன்னாடி வந்த ஆய்மா சொன்னாங்க குரான் வந்து சாட்சி செய்யக்கூடியதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு குரான் இறங்குனது இரவு நேரத்தில் தான் என்று சொல்லியிருக்காங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுக 23 ஆண்டுகள் குரான் வந்து இறக்கப்பட்டது. ஒரு வசனமாக இறக்கப்பட்டதில்ல. இந்த இரவு நேரத்தில் தான் குரான் வந்து முழுமையாக இறக்கப்பட்டது. அதுலேயும் நிறையா இஸ்லாமியர்களுக்கு படைக்கப்பட்ட நிறைய நாட்கள் வந்து இந்த இரவு நேரத்தில் தான் அதிகமாக இருக்குது. லைலத்துல் கத்ர், சஃபான் மாதம், அப்புறம் நிறையா இந்த பிறை பார்க்கிறதுன்றது இரவு நேரத்தில் தான் இருக்குது. இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோன்றதுனாலே அதுக்கு நைட்டு வந்து பிறை பார்த்து தான் அடுத்த நாள் நோன்பு வைப்போமா, இதை இன்னைக்கு வைப்போமான்றதே நம்ம சொல்கிறாங்க எல்லாரும். ஓய்வு எடுக்கும் அந்த இரவு நேரம் ஓய்வு எடுக்கும் என்ற நேரமாக இருந்தாலும் அந்த நடு இரவுல அல்லாஹ் 7வது வானத்துல இறங்கி வந்து யாராவது பாவ மன்னிப்பு கேட்பீங்களா என்கிட்ட அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். அப்படி கேட்குற அல்லாட்ட நமக்காக ஒரு எந்திரிச்சு சொல்ல மாட்டோமா, துவா கேட்க மாட்டோமா? அந்த லைலத்துல் கத்ர் மாதத்துல பல பாவ மன்னிப்பு நீங்க கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதுல இரவு நேரம் வந்து ரொம்ப இரவு நேரம் அமைதியாக இருக்கிற ஒரு நேரம் என்று சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வேலை எதுவும் செய்ய முடியாது. அதிகமாக அவ்வளவா இந்த காலேஜுக்கு போகிறது, மதரசா போகிறது எல்லாமே இரவு நேரத்தில் இருந்தாலும், காலையில் நேரத்தில் இருந்தாலும் அந்த இரவு நேர தொழுகை அப்புறம் இரவு நேரத்தில் வந்து நிறைய நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா, காலையில் எழுந்து தொழுகிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் முகப்பொழிவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுவும் உண்மைதான். காலையில் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணி நிறையா இது பண்ணுறாங்க. அது எல்லாமே ஃபஜருக்கு முன்னாடியே சில பேர் பண்ணுறாங்க. அதனால முகப்பொழிவு அதிகமாகுதுன்றாங்க. அந்த லைலத்துல் கத்ர் மாதம் வந்து 1000 மாதங்களை விட சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. பகல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிற நேரமாக இருந்தாலும் அந்த இரவு நேரத்தில் தூக்கத்தை தவிர நிறைய பேர் அன்னைக்கு தான் உட்காந்து காலையில் எக்ஸாமு அப்படின்னு சொன்னா நைட்டு உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறாங்க. அது நைட்டு உட்காந்து படித்தாலே அவங்களுக்கு காலையில் எழுத முடியுது. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நைட் நேரம் படிக்கிறது கொஞ்சம் அதிகமாக நம்ம மண்டையில் ஏறுறதுனால இரவு நேரம் வந்து படிப்பவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்குமே வந்து முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கு. ரமலான் மாத இரவுக்கு வந்து நம்ம திரை பார்த்து தான் தெரிஞ்சுப்போம். அல்லாஹ் தாலா வந்து ஃபஸ்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப் மாதத்தில் இரவு நேரத்தில் பயணித்து ஒரு ஊருக்கு போகிறாங்க. அப்போ தான் தொழுகைன்ற ஒன்றையே அல்லாஹ் வந்து இறக்கி வைத்தாங்க. அப்போ அதில் இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, தூங்குவதற்கு முன் குறிப்பிட்ட துவா ஓதிவிட்டு அன்றிரவே மரணித்தால் இயற்கை மரபில் மரணித்தவராக கருதப்படுகிறார். இதிலிருந்து இரவு நேரம் தான் நம்மளோட அல்லாஹ்வின் படைப்பில் சிறந்தது என்று சொல்லி என் குறை முடித்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல்லதீ ഖலक़ல் லைல வன் நஹார வஷ்-ஷம்ஸ வல் கமர வன் நுஜூமு முஸஹ்ஹராத்துன் பிஅம்ரிஹி. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் நம்முடைய மதுரை கோரிப்பாளையம் அல் மதரசத்து சுல்தானியா நிஸ்வான் பெண்கள் மதரசாவினுடைய
மாணவிகளால் ஆலிமாக்களால் இன்றைய தினத்திலே சிறப்பு பட்டிமன்றம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பாக அனைவருமே பேசினார்கள். அல்லாஹ்வினுடைய படைப்பிலே மிக சிறந்தது இரவா பகலா அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசுகிறாங்க. பகலை சார்ந்த அணியை சார்ந்த அந்த ஆலிமாக்கள் பேசும்போது நிறைய செய்திகளை சொன்னாங்க. அதில் குறிப்பாக சொல்லும்போது சொன்னாங்க, சூரியனை கணக்காக வச்சு தான் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான். அந்த சூரியனை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அந்த தொழுகையினுடைய நேரத்தை கணிக்க முடியுது. அப்போ அந்த பகல் அப்படின்றது சூரியன் இருக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த பகல் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, 2 பெருநாட்கள் வரக்கூடிய தினங்கள் பகல் நேரம்தான். அப்போ 2 பெருநாட்கள் முஸ்லீம்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒன்று, அது பகலில் தான் வருது. ஒரு மனுஷன் நோன்பு வைக்கணும்னா பகலில் தான் நோன்பு வைக்க முடியும், இரவில் வைக்க முடியாது. அப்புறம் குரான் ஓதுறதுலேயே அதிகாலை நேரத்தில் ஓதக்கூடிய அந்த குரான் தான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் குரான் ஷரீஃபிலே சொல்லி இருக்கின்றான் அப்படின்னு அந்த செய்தியை சொன்னாங்க. குர்பானி கொடுக்கணுன்னா பகல் நேரத்தில் தான் கொடுக்க முடியும், இரவு நேரத்தில் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பகல் நேரத்தில் தான் இஷ்ராக்கு தொழுகை இருக்குது, லுஹா தொழுகை இருக்குது. அப்புறம் பகல் நேரத்தில் தான் முக்கியமான அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, நடுநேர தொழுகையை நீங்கள் பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழுகை அசர் நேரத்தில் தான் இருக்குது. அந்த அசர் நேரத்தில் பகல் நேரத்தினுடைய மலக்குமார்களும் இரவு நேரத்தினுடைய மலக்குமார்களும் சந்திக்கக்கூடிய சந்திப்பு ஏற்படுது. அப்போ அப்படிப்பட்ட சிறப்பான நேரம் பகல் நேரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க பேசக்கூடிய செய்தியெல்லாம் பார்க்கும்போது பகல் தான் அல்லாஹ்வுடைய படைப்பில் சிறந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பார்த்தா இரவு நேரத்தினுடைய அந்த ஆலிமாக்கள் பேசும்போது அல்லாஹ்வினுடைய படைப்பில் இரவு நேரம்தான் சிறந்தது அப்படின்னு அவங்க பேசுனாங்க. அவங்க பேசக்கூடிய வாதத்தில் அவங்க சொன்ன செய்திகள் என்னென்னா, பகல் எல்லா வகையிலும் ஏற்றுக்கிறலாம், பிரச்சனை கிடையாது. மக்ரிபும் வித்ரும் ஒற்றைப்படையான தொழுகைகள், ஒற்றைப்படையான ரக்காத்துள்ள தொழுகை. மக்ரிபு 3 ரக்காத்து, வித்ரு 3 ரக்காத்து. இந்த இரண்டையுமே இரவு நேரத்தில் தான் தொழுகிறோம். பகலில் ஒற்றைப்படையான தொழுகை, ஒற்றைப்படையான ரக்காத்துள்ள தொழுகை கிடையாது அப்படின்னு ஒரு குறிப்பை சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, லைலத்துல் கத்ருடைய இரவு வந்தது இரவு நேரம்தான், பராத்தினுடைய இரவு வர்றது இரவு நேரம்தான், மெஹராஜினுடைய இரவு வர்றது இரவு நேரம்தான் அப்படின்னு இரவை பற்றி அவங்க நிறைய சிலாகித்து அந்த சிறப்புகள்லாம் சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொல்லும்போது இரவு நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுகை இருக்குது, முக்கியமான தொழுகை. இரவு நேரத்தில் மக்ரிபுக்கு பின்னாடி அவ்வாபின் நஃபில் இருக்குது, அது சிறந்த தொழுகை அப்படின்னு அந்த தொழுகையெல்லாம் சொன்னாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கும்போது இரவு தான் சிறந்ததோ அப்படின்னு நம்ம எண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இரவு நேரத்தினுடைய பிறையை வச்சு தான் ஹஜ்ஜி, நோன்பு, இந்த கடமைகள்லாம் நம்ம கடமை செய்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இரவை பற்றி நிறைய சிலாகிச்சு சொன்னாங்க. அவங்க சொன்ன செய்திகளிலே முத்தாய்ப்பான சில செய்தி என்னென்னா, உங்களுக்கு குர்ஆன் சிறந்தது, குர்ஆன் ஓதுறது பகல் நேரத்தில் ஓதுனா நன்மை ஜாஸ்தி, பகல் நேரத்தில் நோன்பு வைக்கிறீங்க, பகல் நேரத்தில் அதிகமான 3 நேர தொழுகை இருக்குது அப்படின்லாம் சொன்னீங்க, வாசம் தான். ஆனால் அந்த குர்ஆனை இறக்குனது என்னைக்கு? லைலத்துல் கத்ருடைய இரவு தானே எல்லாம் இறக்குனா. லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்குது 1000 மாதங்களை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்கிறான். தஹஜ்ஜுத்தில் அல்லாஹ் பாவங்கள்லாம் மன்னிக்கிறதா, அல்லாவே முதல் வானத்தில் மக்கள்கிட்ட முறையிடுறதாக ஹதீஸ் ஷரீஃபில் வருது. அப்போ குர்ஆன் இறங்கியது லைலத்துல் கத்ருடைய இரவு தான். சரி, சூரியனை அடிப்படையாக வச்சு தொழுகை கடமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தொழுகை கடமையாக்கப்பட்ட இரவு எங்கே? மெஹராஜினுடைய இரவில் தானே, இரவு நேரத்தில் தானே, பகலில் கிடையாது. அதனால் இரவு தான் சிறந்தது என்பதாக, இரவு அணியை சார்ந்தது, இரவு தான் சிறப்பு என்பதாக சொன்னேன். அந்த ஆலிமாக்களுடைய அந்த வாதங்களையும் பார்க்க முடிகின்றது. நடுவராக இருந்த என்னுடைய சூழ்நிலை பகல்தான் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தோம்னா இந்த குர்ஆனையும் பெற்றுத்தந்தது, தொழுகையும் பெற்றுத்தந்தது இரவு நேரம்தான். அப்போ இரவில் நிறைய சிறப்புகள் இருக்குது.
இரவியை அடிப்படையாக வச்சு தான், பிறையை அடிப்படையாக வச்சு தான் ஹஜ்ஜி, ரமதான் போன்ற எல்லா காரியங்களுமே நம்ம அடிப்படையாக செய்ய முடியுது. இப்போ இஸ்லாமிய கடமைகளில் பெரும்பான்மையான கடமைகள் இரவை அடிப்படையாக வச்சு தான் வருது. இரவோடு தான் குர்ஆன் வசனம் பெறப்பட்டது அப்படின்னு பார்க்குறனால